ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷனை நம்ம சி ப்ரோக்ராமை யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோன்றதையும் பார்த்துட்டு அதோட ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை பத்தி பார்க்கலாம். இப்போ சி ப்ரோக்ராம் நமக்கு நார்மலாவே தெரியும். எந்த ஒரு சி ப்ரோக்ராமா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும்ன்றது. அதுதான் நம்ம இன்டீஜர் மெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல எப்படின்னா குட்டி குட்டி சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீ தான் என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சஸ்மே, அதாவது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வுட் தான் வந்துட்டு நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சஸ்மே சப் ஃபங்க்ஷன். அந்த சப் ஃபங்க்ஷன் எல்லாமே, அதாவது அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ட்ரீயோட கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது நம்ம சப் ஃபங்க்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, மெயின் ஃபங்க்ஷனை வச்சுதான் ஆக்சஸ் பண்ண முடியும். மெயின் ஃபங்க்ஷன் இல்லாம எந்த ஒரு ப்ரோக்ராமுமே இருக்காது. ஸோ சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, மெயின் ஃபங்க்ஷன் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தனியாலாம் அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரே ப்ரோக்ராம் அடிஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும்னா அது எல்லாத்தையுமே மெயின் ஃபங்க்ஷன்லேயே பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்ல எந்த லைன் ஆஃப் கோட் எங்க இருக்குங்கிறது நமக்குலாம் கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் குறைக்கிறதுக்காகவும் இன்னும் லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து குறைக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்றது தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படின்னா அடிஷனுக்கு தனியாக ஒரு சப் ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு தனியாக, சப்ராக்ஷனுக்கு ஒன்று தனியா வச்சுட்டோம்னா நமக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமோ அப்பப்போ அந்த சப் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் கால் பண்ணிட்டா போதும், அதுக்கு டைரக்டா ஆக்சஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் முக்கியமா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ளேயே வரும். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே முக்கியமா அதுல 3 விஷயம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது எப்படி இருக்கணும்னா, டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், காலிங் ஃபங்க்ஷன் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன்ல, அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஃபங்க்ஷன் இருக்குனாலே இது 3 கண்டிப்பா இருக்கணும். என்னென்னா டிக்ளரேஷன், காலிங் அண்ட் அப்புறம் டெஃபினிஷன். இது 3 ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நான் வந்துட்டு நார்மலா ஒரு 2 நம்பர் தான் வாங்கி ப்ளஸ் பண்ண போறேன். ஸோ நம்பர்ன்றதுனால நான் இன்டீஜர் டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ இன்டீஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 10 வச்சுக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 10. இப்போ நான் இது ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்றதுக்காக நான் இங்க டைரக்டாவே ஆட் பண்ணாம அதை சப் ஃபங்க்ஷன் மூலியமா பண்ண போறேன். ஸோ அந்த சப் ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ சப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் நேம், இது வந்துட்டு ஒரு அடிஷன் அப்படின்றனால நான் ஆட் அப்படின்ற ஒரு சப் ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன்னு வச்சுக்கலாம். ஸோ முக்கியமா அந்த இப்போ நம்ம போட போறது என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் தான் கொடுக்க போறோம். டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் தான் இருக்கணும். இப்போ நம்ம 2 இன்டீஜர்ஸ் தான் ஆட் பண்ண போறோம் இல்லையா, அது கண்டிப்பா ஒரு இன்டீஜர்ஸ்ங்கிறனால அதோட டேட்டா டைப் நான் இன்டீஜர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது நம்மளா கொடுத்துக்கிறது தான். இப்போ நான் அடிஷன் பண்ண போறேங்கிறதுனால ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நேம் கொடுத்தோன்னு அந்த நேமை நீங்க கொடுத்துக்கலாம். இன்டீஜர் ஆட் கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம பாராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுவோம். இங்க வந்து இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10, இன்டீஜர் பி ஈக்குவல் டு 10 கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம கொடுக்கணும். இன்டீஜர் ஏ, அதையும் முக்கியமா டேட்டா டைப்ஸோட மென்ஷன் பண்ணணும். வெறும் ஏ கமா பின்னு கொடுக்காம இன்டீஜர் ஏ கமா இன்டீஜர் பி இது மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்டீஜர் பி இதுக்கப்புறம் நம்ம செமிகோலன் கொடுக்கணுமானா கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ இதுக்குள்ளதான், அதாவது சப் ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நம்ம அடிஷன் அப்படின்ற ஒரு ஆபரேஷனே பண்ண போறோம். சப்போஸ் இங்க நான் செமிகோலன் கொடுத்துட்டேன்னா கம்பைலர் வந்து இந்த 8th லைன் ஆஃப் கோட்லயே எனக்கு எண்ட் ஆயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே கம்பைலர் மூவ் ஆகாது, டைரக்டா ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி வராம நமக்கு வந்துட்டு உள்ள போகணும் இல்லையா, அதே நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாமே பாக்குற மாதிரி தான் உள்ள வந்து கம்பைலர் மூவ் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம எங்க செமிகோலன் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் சிங்கிற ஒரு இன்டீஜரை கொடுத்துக்கிறேன். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இப்போ நான் இதை இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா சி செமிகோலன். ஓகே, இப்போ இதுதான் என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இப்போ நான் இங்க இன்டீஜருக்கு பதிலா வாய்டு கொடுக்குறேன், அது ஏன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த லைன் ஆஃப், அதாவது 18th இருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது அடிஷன் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் ஒரு சப் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதுதான் நம்ம டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, மெயின் ஃபங்க்ஷன்ல 2 கொடுத்தாச்சு, இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுத்தாச்சு. இப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சப் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா, இங்க டேட்டா டைப்ல மென்ஷன் பண்ணாம வெறும் ஃபங்க்ஷனோட நேம் என்னன்றது கொடுத்துட்டு உள்ளேயும், அதாவது காலிங் ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க எந்த ஒரு டேட்டா டைப்புமே மென்ஷன் பண்ண தேவையில்லை, வெறும் ஆட் ஏ கமா பி மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணியாச்சு ஃபங்க்ஷனை.
அப்போ டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு, காலிங் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா நீங்க டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். அதே காலிங் ஃபங்க்ஷன் நீங்க அங்க டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை, வெறும் ஆட் a, b மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்னா ஒண்ணும் இல்ல, void add integer, integer. So இதுதான் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கொடுத்திருப்போம். டிக்ளரேஷனுக்கும் டெஃபினிஷனுக்கும் நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். அதாவது இந்த டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இதை நான் அப்படியே அங்க போட்டிருக்கேன். ஆனா இங்க இன்டீஜர் a, இன்டீஜர் b க்கு பதிலா வெறும் அந்த டேட்டா டைப்பை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அதாவது டேட்டா டைப், ஃபங்க்ஷனோட டேட்டா டைப், ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸோட வெறும் டேட்டா டைப் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அங்க நீங்க பேராமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை, வெறும் இன்டீஜர் மட்டும் கொடுத்தா போதும். சோ இதுக்கு பேர் டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இதுக்கு பேர் காலிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன்னால இது மூணு கண்டிப்பா இருக்கணும். இப்ப ஒவ்வொரு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம மெயின் ஃபங்க்ஷனை வந்து ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல கொடுத்தாலும் சரி, இல்ல மிடில் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ல கொடுத்தாலும் சரி, இல்ல லாஸ்ட்ல கொடுத்தாலுமே சரி, கம்பைலர் நமக்கு எங்கிருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நீங்க மெயின் ஃபங்க்ஷனை எந்த இடத்துல கொடுத்திருந்தாலுமே சரி, உங்களுக்கு கம்பைலர் எங்க இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ எப்படின்னா கம்பைலர் வந்து ரீட் பண்ணும், ஓகே ஆஷ் இன்க்ளூட் studio.h void main, அதாவது எப்படின்னா அவுட்புட்டை வந்துட்டு நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இடத்துல void main integer, integerங்கிறத ரீட் பண்ணி அது எப்படி அசம் பண்ணிக்கும்னா, இது கம்பைலருக்கு வந்து இது தெரிஞ்சிடும், இது வந்து ஒரு டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு சப் ஃபங்க்ஷன் இருக்கு கீழே இருக்குங்கிறத டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும் இன்டீஜர் main, integer a is equal to 10, b is equal to 10 ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் add a, அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க, இது வந்து ஃபங்க்ஷன் காலிங். சோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு சொல்லி மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டார்டிங் லைன் ஆஃப் கோட்ல இருந்து செக் பண்ணிட்டே வரும். அப்ப செக் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த லைன் ஆஃப் கோடுக்கு தான் வரும். அதாவது இங்க உள்ள வந்து integer a is equal to 10, b is equal to 10 ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் add a, b க்குள்ள வரும்போது ஃபங்க்ஷன் ஏதோ கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இது டைரக்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல இருந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு வரும்போது இந்த டிக்ளரேஷன் ஆஃப் தி லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றத அசியூம் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் இந்த 19th லைன், அதாவது இந்த டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கம்பைலர் மூவ் ஆகும். இங்க ஆட் அப்படின்ற லைனை ரீட் பண்ணே டைரக்டா இங்க வராது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல இருந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த 19th லைனுக்கு கம்பைலர் மூவ் ஆகும். மூவ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எப்பயும் போல நாம இன்டிஜர் c is equal to a plus b printf மூலமா நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும். சோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். a is equal to 10, b is equal to 10, 20 தான் வரும். சோ அவுட்புட் 20 தான் கிடைச்சிருக்கு. சோ இப்போ ஒருவேளை சப்போஸ் நம்ம இந்த டிக்ளரேஷன் கொடுக்கலன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்ப்போம். இப்போ இந்த டிக்ளரேஷன் நான் கொடுக்கல, அது கமெண்ட்ஸ் லைனா நான் இப்போ மாத்திட்டேன். பாத்தீங்களா, இப்போ எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்திருக்கு, பட் இருந்தாலும் பாருங்க வார்னிங் காட்டுது. சோ இந்த மாதிரி வார்னிங்ல அவுட்புட் வந்து 20 வந்திருக்கு, பட் இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எனக்கு எல்லாமே வார்னிங் காட்டுது. ஏன்னா கண்டிப்பா இங்க பாருங்க டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ஏன்னா ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க டிக்ளேரே பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் காட்டுது. சோ இந்த மாதிரி நம்ம சப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கணும். டிக்ளேர் பண்ணாம நம்ம ஃபங்க்ஷன்ஸை கொடுக்க கூடாது. சோ டிக்ளரேஷன், காலிங் அண்ட் தென் டெஃபினிஷன், இது மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம கீழே ஒரு சப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்னா அது கண்டிப்பா ஹெடர் ஃபைலுக்கு கீழே அந்த சப் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிருக்கணும். சோ நார்மலா வந்து டிக்ளரேஷன் ஃபங்க்ஷனுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா void, அதாவது என்னன்னா டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், உள்ள வந்துட்டு பேராமீட்டர்ஸோட டேட்டா டைப் மட்டும் கொடுத்த போது பேராமீட்டர்ஸ் இண்டிகேட் பண்ண தேவையில்லை. அதுவே நமக்கு வந்துட்டு காலிங் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ், அங்க எந்த ஒரு டேட்டா டைப்புமே நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுவே டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்க எல்லா டேட்டா டைப்புமே மென்ஷன் பண்ணிருக்கணும், அதே மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸுமே ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது இன்னும் ஈஸி ஞாபகம் வச்சதுக்காக நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். இங்க void main integer int இருக்கு, அதே மாதிரி இங்க add a, b இருக்கு, அது ரெண்டுமே பிளஸ் பண்ணி பாருங்களேன். சோ அப்படி நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஆஃப் கோட் ஈஸியா கிடைச்சிடும். எப்படின்னா இங்க void இருக்கு, void இங்கேயே add இருக்கு, add integer a, அதுக்கப்புறம் integer b. சோ இது ரெண்டையும் நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் நீங்க ஈஸியா எழுதிடலாம். சோ இந்த ரெண்டு சின்டாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கூட இதை ஒண்ண வச்சு நீங்க ஈஸியா எழுதிடலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணோம். சோ இப்போ எதுக்காக நான் இங்க இன்டிஜர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தோம், ஆனா அதுக்கப்புறம் அதை மறுபடியும் மாத்திட்டு நம்ம வாய்டுன்னு போட்டோம் இல்லையா, அது எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டேட்டா டைப் நமக்கு எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா
ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் தான் மென்ஷன் பண்ணும். அதாவது இது வந்துட்டு ஒரு a = 10 b = 10 எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த வேரியபிள்ஸோட டேட்டா டைப்பை இங்க மென்ஷன் பண்ணாது. இது ஃபங்க்ஷனோட டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் தான். சரி, எதுக்காக நம்ம வாய்ட் யூஸ் பண்றோம்னா, ஃபங்க்ஷனோட டேட்டா டைப்ல எப்படி இருக்குன்னா, நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ணலாம், வாய்ட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்க இங்க நான் போட்டிருக்க சப் ஃபங்க்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை வந்துட்டு நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ரிட்டர்ன் பண்ண போறேன், ரிட்டர்ன் பண்றேன், மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா அங்க நான் இன்டீஜர் அப்படின்னு யூஸ் பண்ணும். ஆனா நான் இங்க இருந்து எந்த ஒரு வேல்யூவுமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணல இல்லையா. அதாவது இப்ப எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இங்க இங்கே பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இங்க வந்துட்டு வெறும் ரிட்டர்ன் சி அப்படின்னு மட்டும் கொடுத்துடுறேன். ரிட்டர்ன் சி, அதாவது சியோட வேல்யூ நான் இங்க பிரிண்ட் பண்ணல. சரி, சி மாத்திக்கலாம். சி = ஓகேவா. சோ நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணாம இதை நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்றேன். இன்டீஜர். இப்போ அவுட்புட் என்ன வருது பாருங்க, சேம் தான். ஓகே, இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் அதே 20 தான் வந்திருக்கு. நான் இங்க வந்து எதுக்காக இதை டீல் மாத்தினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக டி மாத்தி இங்க நீங்க சி வச்சாலும் அதே அவுட்புட் தான் வரும். சோ இப்போ நான் இங்க வந்து இந்த சப் ஃபங்க்ஷன்ல வந்து, அதாவது நான் சப் ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த ஒரு வேல்யூமே நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல அப்படின்னா நான் இங்க என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்னா வாய்ட் அப்படின்ற டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும். வாய்டுக்கு மீனிங் என்னன்னா நோ வேல்யூ, அதாவது வாய்டுல வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்ல அப்படின்றது தான் வாய்ட் டேட்டா டைப்போட மீனிங். சோ நான் இப்போ சப் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அங்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வாய்ட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் ஏதாவது ஒரு இன்டீஜரை வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன்னா அங்க ஃபங்க்ஷன் நேம் இன்டீஜர். அது மாதிரி ஃப்ளோட் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா ஃப்ளோட், கேரக்டர்னா கேரக்டர், அது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சப் ஃபங்க்ஷன்ல ஏதாவது ரிட்டர்ன் பண்ணேன்னா இங்க சி அப்படின்ற ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். சியோட டேட்டா டைப் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அதை தான் நம்ம ஃபங்க்ஷனோட டேட்டா டைப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் இங்க ரிட்டர்ன் பண்றது சியோட டேட்டா டைப் இன்டீஜர், அதை தான் நான் ஃபங்க்ஷன் நேமா மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ ரொம்ப முக்கியமா இப்போ நீங்க இங்க இந்த ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் மாத்தும்போது, இந்த டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் மாத்தும்போது இந்த டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் சேமா தான் இருக்கணும். அதாவது இதோட டேட்டா டைப் டெஃபினிஷன் அண்ட் டிக்ளரேஷன் ரெண்டோட டேட்டா டைப்புமே சேமா தான் இருக்கணும். சோ அதை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சப் ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாய்ட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் எதையாவது ரிட்டர்ன் பண்றேன்னா ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ண இன்டீஜர்னும், ஃப்ளோட் ரிட்டர்ன் பண்ண ஃப்ளோட்டும், கேரக்டர்னா கேரக்டர், அது மாதிரி தான் நம்ம டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும். சோ இது மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்துட்டு நான் டிக்ளரேஷன் கொடுக்கல, ஆனாலும் எனக்கு இப்போ வந்துட்டு வார்னிங்ல இல்லாம கரெக்டான அவுட்புட் வேணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த டிக்ளரேஷன் நான் கொடுக்கல, ஆனாலும் எனக்கு வந்து வார்னிங்லாம் இல்லாம எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரணும்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த சப் ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே மேல போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க நான் டிக்ளரேஷன் லைனே நான் தூக்கிட்டேன். இங்க வந்துட்டு வெறும் காலிங் ஃபங்க்ஷனும் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு அவுட்புட் என்னதான் கிடைக்கும்னா 10 + 10 20. 10 + 10 20 அவுட்புட் தான் கிடைச்சிருக்கு. இப்போ கம்பைலர் இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்றது ரீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் ஆட், இன்டீஜர் a, b இது எல்லாத்தையுமே சும்மா ரீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம எங்க வந்து மெயின் ஃபங்க்ஷனை கொடுத்திருந்தாலுமே சரி அவுட்புட் வந்து எங்க இருந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் அவுட்புட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நம்ம சப் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்டா கொடுத்திருந்தாலுமே சரி அங்க இருந்து நமக்கு அவுட்புட் ஷோ பண்ண ஆகாது. மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்து இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிட்டு எதையுமே பிரிண்ட் பண்ணாது. பிரிண்ட் பண்ணாம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு integer a = 10, b = 10, d லாம் ரீட் பண்ணிட்டு d = add a, அப்படின்னு மறுபடியும் இந்த லைன் ரீட் பண்ண உடனே டைரக்டா எங்க போகும்னா மறுபடியும் மேல include stdio.h இருக்குல்ல, சோ அந்த லைன்ல போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணும். அப்போதான் ரீட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் add a, b அப்படின்றத ரீட் பண்ணி டைரக்டா இங்க வந்துடும். சோ 10th லைனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டீஜர் c = a + b. ஓகே, ரிட்டர்ன் c னு இந்த ரிட்டர்ன் c க்கு அப்புறம் எந்த லைன் இப்போ ரிட்டர்ன் c னு கொடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ c யோட வேல்யூ வந்துட்டு 10 + 10 20 ஆயிடும் இல்லையா. சோ அந்த 20 போய் நமக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா d ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா d = நம்ம கொடுத்திருக்கோம், d ல ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா printf %d, d னு கொடுத்திருக்கோம். அப்போ d யோட வேல்யூ என்னமோ நமக்கு அதை அவுட்புட்டா ஷோ பண்ணும். சோ இது மாதிரி நம்ம
அவுட்புட் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்க டிக்ளரேஷன் கொடுக்காம பண்ணணும் அப்படின்னா நீங்க சப் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா உங்களால அவுட்புட் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்க அந்த மாதிரி கொடுக்கலன்னா கண்டிப்பா நீங்க டிக்ளரேஷன் யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்க அடிஷன், மல்டிபிளிகேஷன், மைனஸ் எல்லாமே நீங்க பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எத்தனை சப் ஃபங்க்ஷன், இங்க வந்து ஒரே ஒரு சப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்கு. இதே மாதிரி நீங்க எவ்வளோ, அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல எவ்வளோ சப் ஃபங்க்ஷன்ஸ் வேணா உங்களால யூஸ் பண்ண முடியும். இதுலயே இன்டீஜர் சப்ராக்ஷன், இன்டீஜர் மல்டிபிளிகேஷன் சொல்லிட்டு நீங்க எவ்வளவு வேணா போட முடியும். போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆக்சசபிள் ஆகும். தேங்க்யூ.